திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மாதனூர் அருகே பாங்கிசா பகுதிக்கு வந்த குடியாத்தம் திமுக எம்எல்ஏ அமல விஜயனை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த பகுதிக்கு ஆய்வுக்கு வந்த எம்எல்ஏவை மக்கள் முற்றுகையிட்டனர். இதனால் குடியிருப்பு பகுதிக்குள் செல்லாமல் அவர் பாதையிலேயே திரும்பிச் சென்றார். அவங்க வந்து 10 வருஷமா கேட்டுட்டே இருக்கதா சொல்றாங்க. நீங்களும் வரீங்க, பாக்குறீங்க, போயிடுறீங்க, அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்யறதில்லைன்றாங்க. நீங்க என்ன மேடம் நடவடிக்கை? சார், நாங்க 10 வருஷமா நாங்க இல்லைங்க சார், 4 வருஷமா நாங்க இருக்கிறோம். வந்து பார்த்தோம், அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து பார்த்தோம். அது வந்து ரொம்ப தாழ்வான பகுதி. அது முதல்ல சாலை வசதி வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரோடு போட்டு கொடுத்தோம். இது தெரியும், சாலை வசதி பண்ணி கொடுத்தோம். கரண்ட் வசதி இல்லைன்னாங்க, அதுவும் நாங்கள் உடனே பண்ணி கொடுத்தோம். அதேமாரி குடிநீர் தண்ணிக்கு எங்களுக்கு டேங்க் வேணும்னாங்க, அதுக்கும் ஏற்பாடு பண்ணி இப்போ டேங்க்கும் கட்ட போகிறோம். இப்போ வந்து அதான் தெருவுக்கு அது சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி இப்போ ரோடு வந்து தண்ணி வெளியே தேவலாபுரம் பேசிமா நகர் 3வது வார்டு அதுதான் சார். இவங்க வந்து ரொம்ப நாளாக எங்ககிட்ட கோரிக்கை வச்சாங்க. நாங்களும் வந்து முடிஞ்ச வரலையும் பார்த்து அதிகாரிகளை கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம். மினிஸ்டர் லெவலில் எடுத்துன்னு போன பிறகு அவங்க வந்து இப்போ உடனே பார்த்து பண்ணி கொடுத்துரு எங்களுக்கு சொல்லி அதிகாரிகிட்ட நேற்று ஃபோன் மூலிமா சொன்னார். நாங்கள் அவர் நேரிலே போய் திருவண்ணாமலையிலே பார்த்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களை பார்த்ததுக்கு உடனே அதை பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம அதை வந்து ரோடு உடச்சி வெளியே எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாளாக பெண்டிங் ஆச்சு. அதே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்தோ இல்லை யூனியன் நிதியில் இருந்தோ நம்ம பண்ணுறதா இருந்தால் இவ்வளோலாம் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து பெரிய அளவு ப்ராஜெக்ட்ன்றதால கொஞ்சம் பெண்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக மக்களோட கோரிக்கையை செய்து தரக்கூடிய ஆட்சி தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி. மக்களுக்காகவே தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அனைவருக்குமே தெரியும். 4 வருடங்களாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 10 வருஷமா 15 வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி, அந்த போராட்டம்லாம் நாங்கள் 4 வருஷத்துக்கு பிறகு பரவலாகவே அனைத்து தொகுதி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இப்ப கூட போராட்டம் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஏரியால இருக்கிற செல்வந்தர்கிட்டயும் தொழிலாளர்கிட்டயும் பணம் வாங்கி கொடுங்க, அப்பதான் ரோடு போட முடியும்னு சொல்லிட்டு யார் சார் சொன்னாங்க? இதே போராட்டத்துல இருக்கிறவங்க சொல்லிருக்காங்க, கேளுங்க. அந்த அதிகாரிகளை சொல்லுங்க சார், அவங்க மேல என்ன நடவடிக்கை அது எடுக்கலாம். கண்டிப்பா அந்த மாதிரி சொன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க அதை நடவடிக்கை எடுக்கலாம் சார். அந்த மாதிரி இதை வந்து மக்கள் கிட்ட வாங்கி செய்யக்கூடிய ஆட்சி இல்லைங்க சார் இது.